வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வாட் ஆர் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வெப்சைட் ஆர் உங்களோட வெப்சைட்டில் அசோசியேட் ஆயிருக்கிற பேஜஸ் வந்து சர்ச் இன்ஜின் தட் இஸ் கூகுளில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் அப்பியர் ஆகிற அளவுக்கு உங்களோட கீவேர்ட்ஸ் உங்களோட கண்டென்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். விச் மீன்ஸ் உங்களோட கான்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வரதுனால ஆப்வியஸ்லி உங்களோட பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களோட பிராண்ட் வந்து விசிபிலிட்டி அடையும். ஓகே, ஸோ அதுக்காக கீவேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு கான்டென்ட் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா சர்ச் இன்ஜினில் உங்களோட கான்டென்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட காம்படிட்டர்ஸை நீங்கள் ஈஸியாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு உங்களோட வெப்சைட் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட்ஸ்னால என்னென்ன யூஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்டென்ட் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணுற கீவேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஜென்ரலாகவே ஒரு கீவேர்டு அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு கான்டென்ட்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மேக் ஷூர் நீங்கள் கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களோட கான்டென்ட்டோட அந்த ரிலவன்சி, ஓகே, ஸோ உங்களோட கான்டென்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கீவேர்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் அதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த டூல் பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான கீவேர்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் கீவேர்டு அப்படிங்கிறது இன்னொரு இதில் ஈஸியாக சொல்லலான்னு பார்த்தோன்னா, நம்ம சர்ச் இன்ஜின் தட் இஸ் கூகுள் சர்ச்சில் வந்து ஒரு ஆஸ் அ யூஸராக நம்ம வந்து ஒரு கீவேர்ட் நம்ம டைப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம டைப் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேர்டை தான் நம்ம வந்து கீவேர்டுன்னு சொல்லுவோம். அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி என்ன கான்டென்ட் இருக்கோ அது நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, நம்ம கேட்குற ஆன்சர் கான்டென்ட் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கூகுளில் சர்ச் இன்ஜினில் நமக்கு அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ மேக் ஷூர் ஒரு நல்ல டூல் யூஸ் பண்ணுங்கள், கீவேர்ட் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸை எடுத்து ப்ராப்பராக நீங்கள் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சர்ச் வால்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் கீவேர்டு மேலே எத்தனை பேர் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மேக் ஷூர் அந்த கீவேர்டு நீங்கள் எடுக்கிறதுனால டிஃபிகல்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துடக்கூடாது. ஸோ ஒரு கீவேர்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேலே காம்படிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ காம்படிஷன் இல்லாத கீவேர்டாக எடுங்க, சர்ச் வால்யூம் அதிகமாக இருக்கிற கீவேர்டாக எடுங்க. ஓகே, அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீவேர்டு எப்போ எடுத்தாலுமே நல்ல கீவேர்டு எடுத்துகிட்டு உங்களோட கான்டென்ட்டில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுனால ஆன் பேஜுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, அண்ட் கீவேர்டோட பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். நம்ம அங்கே எங்கன்னு சொல்லி நம்ம அப்படியே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு போயிட முடியாது. ஓகே, ஸோ ஆன் பேஜ் ஃபேக்டர் அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கீவேர்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீவேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து ஒரு கீ ரோல் மாதிரி உங்களோட கான்டென்ட்டு உங்களோட வெப்சைட்டுக்கு. ஸோ நல்ல கீவேர்டாக எடுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சர்ச் இன்ஜினில் உங்களோட வெப்சைட்டுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்கள் கெட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதே டைப் ஆஃப் வீடியோஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்ட்டான வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போனாலுமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மேக் ஷூர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நோட்டிஃபை உங்களுக்கு ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.